பெருசாக்கிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களாக நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. அதையே ஊதி பெருசாக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும். எதுவாக இருந்தாலும் தள்ளி சரிச்சின்னு போங்க. அவ்வளோதானே, போனால் போகிறது, போகிறோம், பண்ணிக்கலாம், செஞ்சிடலாம், இப்படியாவே சொல்லிட்டு போயிடுங்க. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் நம்முடைய இப்போது 7, 8, 9, 10 10ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. 10ஆம் இடத்திற்கு ஒரு பெரிய பாகியஸ்தானம். அந்த பாகியஸ்தானத்துக்கு குரு வரார் கடைசியில், இந்த வருஷ கடைசியில் இந்த சனி பயிற்சியும் போதே குரு அங்கே வந்துடுறார். குரு அதிச்சாரமாக வரதுனால அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு பல விதங்களிலே நம்முடைய உயர் அதிகாரிகளால் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பஞ்சம சனின்னு அப்படின்வாங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனி போய் பஞ்சம சனியில் இருக்கோம் நாம். ஏன்னா நம்முடைய 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ரொம்ப நாக்க கட்டணும் சார். கொஞ்சம் அதிகமாக குருவனுடைய வீடு தான், குருவனுடைய பார்வை இருக்குது, அதனால கொஞ்சம் தப்பிச்சிருவோம். இருந்தாலும் பேச்சை குறைச்சிக்கோங்களேன், தப்பு கிடையாதே இல்லையா? குருவனுடைய பார்வை இருக்கிறது தானே. இப்போ விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்கள். விசாக நட்சத்திரம் குருவனுடைய ஆதிக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறது, குரு திசையில் தான் ஆரம்பிக்கிறது. அனுஷ நட்சத்திரம் சனியனுடைய திசையில் ஆரம்பிக்கிறது. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய திசையில் ஆரம்பிக்கிறது. விசாகம், அனுஷம், கேட்டை. நாம் பொதுவாகவே ஜாதகம் பார்க்கணும். நாம் வந்து 20லேருந்து 70 வரைக்கும் தான் ஜாதகம் பார்க்கணும் இல்லையா? 20லேருந்து 70 தான். முதல்ல சனியினுடைய காரகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சனி என்னென்ன பண்ணுவார், எதற்காக காரணத்துவம். உதாரணத்துக்கு சனி அப்படின்னா ஆயுள் காரகன், நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவன், தீர்க்க திசை, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய, தீர்க்க ஆயுசை கொடுக்கக்கூடியவன் சனி. அடுத்தது இரும்பு சம்பந்தப்பட்ட அதற்கு ஆளுமை உடையவன் சனி. உபாயம், ஜீவனம், அதற்கு சேவை